அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருளின் விலை திருத்தம் செய்த மற்றொரு நிறுவனம். தமிழர் பகுதியில் கோர விபத்து, 2 பலி, 35 பேர் படுகாயம். கிழக்கு மாகாணத்துக்கான புதிய தலைமை செயலாளர் நியமனம். 14 மில்லியன் மோசடி தொடர்பில் மின்சார சபை உயர் அதிகாரிகள் 3 பணியிடை நீக்கம். பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஜனவரியில் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வருகை. எச்சரிக்கையை மீறி சட்டவிரோத தொழிலில் ஈடுபடும் கட்டைக்காடு கடத்தொழிலாளர்கள். மஹிந்தவை வெளியேற்ற சட்டம் மூலம் நிலைப்பாட்டை அறிவித்தது அரசாங்கம். 7 துப்பாக்கிகளையும் ஒப்படைத்தார் யோசித்த. மாவை சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்குக்கு சென்ற முன்னாள் MP வாகனம் விபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஜனவரி 31 நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சினோபெக் சூப்பர் டீசலின் சில்லறை விலையை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் திருத்தத்திற்கு அமைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்த எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப சினோபெக் எரிபொருள் விலையும் திருத்தப்பட்டுள்ளன. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் சினோபெக் நிறுவனம் விற்பனை செய்யும் சூப்பர் டீசலின் விலையை 18 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி 313 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசலின் விலையை 331 ரூபாவாக உயர்த்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சூப்பர் டீசலின் சில்லறை விலையை திருத்தியமைக்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் லங்கா சூப்பர் டீசலின் விலையை 18 ரூபாவால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 331 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மற்ற எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. திருகோணமலை கவரணி வீதியில் கல்மலை பகுதியில் இன்று காலை பயணிகள் பேருந்து ஒன்றும் வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் 25 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் வேனின் சாரதி உள்ளிட்ட 2 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கவரணை வீதியில் கல்மலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளதாக தற்போதைய தகவல்கள் கூறுகின்றன. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கான புதிய தலைமை செயலாளர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். அதன்படி கிழக்கு மாகாணத்தின் தலைமை செயலாளராக DACN தலங்கமவும், வடமத்திய மாகாணத்தின் தலைமை செயலாளராக JM ஜெயசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ நியமன கடிதங்களை வழங்கினார். இந்த நியமனத்துக்கு முன்னர் DACN தலங்கம மீன்வள அமைச்சகத்தில் கூடுதல் செயலாளராகவும் JM ஜெயசிங்க கேகாலை மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த 14 மில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பில் சபையின் உயரதிகாரிகள் 3 தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். டெண்டர் செயற்பாடு ஒன்றில் இடம்பெற்றிருந்த 14 மில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முறையான விசாரணைகளின் பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டில் நடைபெற்றிருந்த குறித்த நிதி மோசடி தொடர்பில் மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளரான பொறியியலாளர் நிசாந்த படபிந்திகே என்பவருக்கு எதிராக 33 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான விசாரணையில் அவர் 31 குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து மின்சார சபையின் பணிப்பாளர் சபை முன்வைத்த பரிந்துரைகளின் பிரகாரம் அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று மின்சார சபையின் ஊடக முகாமையாளர் வஜ்ரபாணி பண்டார நாயக்க என்பவருக்கு எதிராக 39 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவர் அதில் 34 குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ளார். வாகன பயன்பாட்டு முறைகேடு மற்றும் சேமலாப நிதியத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட கடன் தொடர்பில் மேற்கொண்ட மோசடிகள் தொடர்பில் மின்சார சபையின் மேலதிக நிதி முகாமையாளர் துஷாரி திரிமா விதானவும் பணிப்பாளர் சபையின் தீர்மானத்தின் பிரகாரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்திருந்த போதும் அது குறைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது. அந்த சலுகை மக்களை சென்றடைவதை நாம் உறுதி செய்வோம். இருப்பினும் ₹3 நட்டத்திலே பேருந்து கட்டணம் அறவிடப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ₹18 அதிகரிக்கப்பட்டு ₹331 விற்பனை செய்யப்படவுள்ளது. எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் 2,53,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஜனவரி மாதம் ஒன்றுக்குள் இலங்கைக்கு வருகை தந்த அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவாகும். இதற்கு முன்னதாக ஜனவரி மாதம் ஒன்றுக்குள் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டாக 2018ஆம் ஆண்டு பதிவாகியிருந்தது. குறித்த 2018ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 2,38,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்தனர். அத்துடன் வருடம் ஒன்றுக்குள் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்த வருடமாகவும் 2018ஆம் ஆண்டு பதிவாகியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டில் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்தனர். அதன் பின்னர் இலங்கையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம், கோட்டபாய ஆட்சியில் நாடு எதிர்கொண்ட பங்குரோத்து நிலை என்பன காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சி அடைந்திருந்தது. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் வாயிலாக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியிருந்தது. வடமராட்சி கிழக்கு கட்டிக்காடு கடத்தொழிலாளர்கள் சட்டவிரோத கடத்தொழிலில் தொடர்ந்து ஈடுபடுவது தெரியவந்துள்ளது. சட்டவிரோத தொழிலில் ஈடுபட வேண்டாம் என நேரியல் வளத்துறை திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் அதனை பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 4 நாட்களாக சட்டவிரோத தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்களை சட்டவிரோதமாக பிடித்து வருவதுடன் பாவனைக்கு உதவாதென கூறி பெரும் தொகையான சிறிய மீன்களை கடலில் வீசிவிட்டு வருவதாக அறிய முடிகிறது. கடந்த வருடமும் வடமராட்சி கிழக்கில் சுருக்குவலை தலை தூக்கிய போதும் சட்டவிரோத சுருக்குவலை தொழிலாளர்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை. இந்த புதிய அரசாங்கத்தில் வடமராட்சி கிழக்கில் மீண்டும் சட்டவிரோத சுருக்குவலை தொழில் தலை தூக்கியுள்ளதால் கடத்தொழிலில் அமைச்சர் விரைந்து இவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடத்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அரசியல் தரப்புகளில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வேட்டகல இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர மகிந்த ராஜபக்ச தங்கியிருக்கும் விஜயராம இல்லத்தின் 4.6 மில்லியன் வாடகையை செலுத்த வேண்டும், இல்லையென்றால் அதனை விட்டு வெளியேறுமாறு அறிவித்ததை அண்மையில் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மகிந்த ஆதரவு தரப்புகளில் இருந்து அரசாங்கத்திற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்ததுடன் இது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடு என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. அத்தோடு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் கடிதம் மூலம் அறிவித்தால் தாங்கள் வெளியேற தயாராக இருப்பதாக மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறு கடிதம் மூலம் அறிவிக்க முடியாது என்றும் பதிலாக நாடாளுமன்றில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வெட்டக்கல அறிவித்துள்ளார். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவிடம் இருந்த அனைத்து உரிமம் பெற்ற 7 துப்பாக்கிகளையும் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. பாதுகாப்புக்காக அனுமதி பத்திரத்துடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வழங்கப்படுவதின் கீழ் துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு ஜோசித ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது. அதன்படி ஜோசித ராஜபக்சவிடம் இருந்து 7 துப்பாக்கிகளில் 5 ஆரம்ப கட்டத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 2 துப்பாக்கிகளும் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது.
மட்டக்களப்பிலிருந்து தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மரண சடங்கில் கலந்து கொள்வதற்காக பயணித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரம் ஜனா பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இன்று திருகோணமலை உப்புவெளி பிரதேசத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை உப்புவெளி வீதியின் சர்வோதயத்துக்கு முன்னால் உள்ள பாதைசாரி கடவையில் பொதுமக்கள் கடக்கின்ற போது கருணாகரம் ஜனா பயணித்த வாகனத்தை நிறுத்தியுள்ளார். இதன்போது பின்னால் அதிக வேகத்தில் வந்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த வாகனத்தின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பாக உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.